இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். சமாதானம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பரிசு, கிறிஸ்துமஸ் நாளிலே நம் வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறதா? ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு தேசத்திலே, ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய மகளுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை கொடுக்க வேண்டும் என்று கடைக்கு செல்கிறார். அங்கே ஒரு அழகான விசித்திரமான ஒரு பொம்மையை பார்க்கிறார். அந்த பொம்மையை கண்களை மூடி சிமிட்டு பேசுகிற ஒரு அழகான ஒரு பொம்மை. பாருங்க, அந்த பெண் தன்னுடைய மகளுக்கு அந்த பரிசை கொடுத்தோடனே அவள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அந்த அந்த மகள் சந்தோஷப்படுகிறதை பார்த்த அந்த பெண் அவளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் காண்பிக்கிறார். நான் ஒரு பொம்மை வாங்கியிருக்கிறேன், அது ரொம்ப அழகான பொம்மைன்னு சொல்லி தன்னுடைய நண்பரான ஒரு மார்த்தா என்ற ஒரு பெண்ணிட்டு போய் காண்பிக்கிறார். அப்போ இந்த மார்த்தா தன்னுடைய மகளுக்கும் பேத்திக்கும் இதே போல ஒரு பொம்மையை வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நினைக்கிறாங்க. அப்போ இந்த பெண் அவருடைய ஷைலா போயிட்டான். இந்த ஷைலா தன்னுடைய மகளுக்காக அந்த பொம்மையை வாங்கி தன்னுடைய நண்பர் வீட்டிலே காண்பித்து விட்டு கொண்டு சென்றான். அந்த நண்பனான மார்த்தாள் தன்னுடைய பேத்திக்கு இதே போல ஒரு பொம்மையை வாங்கிவிட்டார். இது ஷைலாவுக்கு தெரியாது. சிறிது நாட்கள் கழித்து ஷைலாவுடைய மகள் இந்த பொம்மையை எங்கு சென்றாலும் கொண்டு செல்லும்போது ஒரு பிளே கிரவுண்டில் போகும்போது அது தொலைந்து விட்டது. அப்போ ஷைலாவுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, நம்ம ஆசையாக வாங்கின பொம்மை தொலைஞ்சிட்டேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டோட வீட்டில், மார்த்தா வீட்டில் அதே போல் பொம்மையை நான் பார்த்தேன். உடனடியாக ஷைலா தன் உறவுக்கார பெண்ணை கூட்டு கொண்டு அங்கே போய் பார்க்கிறார். அதே பொம்மை. உடனே மார்த்தாளை பற்றி எங்கள் வீட்டு பொம்மையை நீ எடுத்துகிட்டு வந்துட்டாண்டு சண்டை பிடிக்கும். அப்போ மார்த்தா சொல்கிற, இல்லை இது நான் வாங்கினது, அமெரிக்கா டாலரில் $20 கொடுத்து நான் வாங்கினேன், நானும் $20 தான் கொடுத்தேன். சண்டை கலகலப்பாகி அங்கே போலீஸ் கேஸ் ஆனது. அங்கே எல்லாரும் வராங்க, பார்க்கிறார்கள். இந்த போலீஸ் இந்த சம்பவம் நீதிமன்றம் வரை போயிட்டு இப்போது நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணும். அப்போது எல்லாம் பில் கொண்டு வராங்க. ஷைலாவும் பில் கொண்டு வரா, மார்த்தாவும் பில் கொண்டு வராங்க. ரெண்டரும் மாறி மாறி சொல்கிறாங்க. அந்த பொம்மைக்கு விதவிதமான ட்ரெஸ் உண்டு, அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று கொண்டு வந்திருக்கா ஷைலா, அவங்களோட அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஷைலா கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை பொம்மைக்கு போடும்போது அது சேரவில்லை. இப்போது மார்த்தாளுடைய பொம்மை தான் இது என்று தீர்ப்பானது. வீட்டிற்கு ஷைலா ஒரே அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் நினைத்த, ஒரு பொம்மைக்காக நம் நட்பையே நாம் இழந்து விட்டோமே. இந்த பொம்மை சமாதானத்தையே குலைத்து விட்டதேன்னு சொல்லி அழுகிறார். நம்ம நினைச்சிருந்தனா இதே போல ஒரு பொம்மையை நம்ம வாங்கியிருக்கலாமே என்று சொல்லி அந்த பொம்மை காணாமல் போனது. அதே போல நம்மளுடைய நட்பையும் காணாமல் ஆக்கி விட்டதே என்று சொல்லி எழுதாம. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம எவ்வளவு மேலும் சமாதானத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் இந்த கிறிஸ்துமஸ் நாள் காலங்களிலே சமாதானத்தை பரிசளிப்போம். வசனம் சொல்லுது, லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கேன். இந்த உலகத்துல நாம் பொறுமையோடு இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிறந்த நாள் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற பிறந்த நாளாக இருக்கட்டும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே மற்றவர்களுக்கு சமாதானத்தை பரிசளிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட சமாதானத்தின் காரணராகி இயேசு கிறிஸ்து தாமே எங்களோடு பேசி இந்த நாள், இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற காலங்களாக அமையட்டும்பா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டில், இல்லத்தில் இந்த சமாதானத்தை நிலைத்திருக்கும்படியாக செய்யுங்கப்பா. அந்த நாளிலே சப்பா எங்களை எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இப்படி கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி உரிமையாக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை